இதெல்லாம் நம்மளை என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது என்று நினைத்து அவன் எப்படி புறப்பட்டு வருகிறான் தெரியுமா? யார் வெச்சம் கேட்காம மனமான வனங்கள் ஐயம்பன நாடு விட்டு விட்டு சிங்கங்களும் தூங்குவனும் சில உலகளும் ஆளுவனும் வாழ்கின்ற வனங்கள் விட்டு கண்ணாவன நாடு விட்டு பச்சரிசி மனத்திலே வளர்கள் வந்து சேர்கிறார். பச்சரிசி கையில வச்சிருக்காங்க, அத்து கொண்டு விடுறாங்க. சரி அவங்க நம்மளுக்கு பயமா இருக்கு. அப்படி சரி பயப்படக்கூடாது. ஓட்டுறவங்க பயப்பட்டாங்களா இல்லையோ? பக்கத்துல இருக்கவங்க நாங்க தான் கையில புயல் மேல கொண்டு விட்டுறக்கூடாது. சரி அச்சரிசி வனத்துக்கு வந்து சேர்கின்றான் மன்னருக்கு. சரி அதான் இங்கதான் நம்ம தவம் இருக்க வேண்டும். அமைதியான மனம் என்று கேட்டால் இதுதான். சரி என்று நினைத்து எதனால வரமாட்டேன்? அவர் வந்து தவம் இருந்து நேரம் மேல போயிட்டாரு. இந்த வனத்தை மொத்தமா போட்டு விட்டாரு. மொத்தமா எல்லாத்தையும் யாருனாலும் தவம் இருக்கலாம். யாருன்னா அவர் இருக்கும்போது சரி எல்லா பறவைகளும் ஜீவராசிகளும் வரும். சரி அவர் இல்ல அப்படியே எதுவுமே வராது. யாரும் அவர் வந்து கைலாசம் போயிட்டாரு. சரி கைலாசம் குறைஞ்ச 450 ஆண்டுகள் வாழ்ந்தாரு. வாழ்ந்து அவர் நேரம் கைலாசம் போயிட்டாரு. சரி அதனால இவங்க யாரும் தவம் இருந்தால்தான் குருவிகள் பறவைகள் பாம்புகள் எல்லாம் வரும். அமைதியான மனம். சரி ஆதரிசி வனத்துல இருந்தாரு. அது ஒரு பழத்தோடு அவர் பழம் பறிக்கிறது அந்த நேரம் வந்து இலட்சப்படுத்தினாரு. ஒரு பழத்துக்கு வந்து நிற்பாரு. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பழம் பறிக்கும். அந்த பழத்தை பறிக்க வந்தாருன்னா கொஞ்சம் இடைஞ்சிருந்தாரு. சரி அதனால மச்சரிசி வனத்தில் அமர்ந்து கொண்டு சரி வல்லரக்கனானவன் எப்படி தவ நிலையில் இருக்கிறார் என்று செய்ய போகிறான். Thank you.
இப்பொழுது நம்ம பெரியம்மா, நம்ம அக்கா, நம்ம நம்ம பாட்டியம்மா உறங்குறாங்க. நம்ம அண்ணாச்சிமார்கள் அங்க இருந்து நல்ல அனுபவமா கதைச்சாங்க. ஆமா, நேரம் வந்தாங்க. சாஸ்தா இப்போ சாஸ்தா இத்தனை மணிக்கு பிறக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கதையை கொண்டு வருவோம். என் சாஸ்தா பேரை கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சாஸ்தா பேர் என்ன, நம்ம கோயில சாஸ்தா பேர் என்ன, பேரை கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, அதை கொஞ்சம் நாங்க சொல்லுவோம். சரி ஆமா என்று சொன்ன உடனே வல்லரகை எப்படி தவம் இருக்கிறது, அவன் தவம் இருந்த உடனே சரி கைலை மலையை ஆடும் பொழுது சரி பார்வதியால் கேட்கின்றார், பகவானை வரம்பொருளை ஆண்டவராய சிவபெருமானே ஒரு நாளும் ஆடாத கைலை மலை இன்னைக்கு ஆடுவதென்ன செய்வதென்ன பார்வதி என்ன யாண்டவை நீ கேட்டிய என்ன பூகம் வந்திருக்குமா? எதனால ஆடுகிறது என்று நீங்கள் தான் பகவானை உலகத்தை உற்று நோக்கி பார்க்க வேண்டும்.